Hello everyone. So நம்ம 10th standard mathematics உடைய board exam question paper discussion பார்த்துட்டு இருக்கோம். So already வந்து பாத்தீங்கன்னா நம்ம part 1 complete பண்ணிட்டோம். So அந்த part 1ல MCQ ஃபுல்லா பார்த்திருந்தோம். So இன்னைக்கு part 2 வீடியோ. So இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம section B அதாவது 2 marks questions ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேவா? சரி. So section B ல நமக்கு என்னெல்லாம் இருக்கு? டோட்டலா 5 questions நம்ம அட்டெண்ட் பண்ணணும். So அதுல 2 questionல நமக்கு சாய்ஸ் வச்சு இருக்கும். நம்ம எல்லா questionமே நம்ம இந்த வீடியோல பார்த்தறலாம். So 21st question நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? If alpha beta are the zeros of the quadratic polynomial px square plus qx plus r, then find the value of alpha cube beta plus beta cube alpha ன்னு கேட்டிருக்காங்க. So என்ன சொல்லிட்டாங்க? ஒரு பாலினாமியல் நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பாலினாமியலை f of x ன்னு எடுத்துக்கலாமா? f of x equal to px square plus qx plus r ன்னு எடுத்துக்கிறோம். So இப்போ நமக்கு alpha betaங்கிறது என்ன சொல்லிட்டாங்க? இந்த பாலினாமியலுடைய ஜீரோஸ்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு ஜீரோஸ்னா என்னன்னு தெரியும். ஜீரோஸ்னா என்னதுப்பா? ஒரு பாலினாமியலை ஜீரோவா மாத்தக்கூடிய தகுதி எந்த வேல்யூஸ்க்கு இருக்கோ அதை தான் நம்ம ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க அதை ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதை கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பாலினாமியல் கொடுத்தா அதை ஜெனரல் பாலினாமியல் கூட கம்பேர் பண்ணிப்போம். ஸோ அப்ப கம்பேரிங் வித் f of x is equal to ax square plus bx plus c. இதான் ஜெனரலா பாலினாமியலுக்கான ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கான ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கலாமா? கம்பேர் பண்ணா ஏங்கிறது என்ன இருக்கு? எனக்கு பின்னு இருக்கு. பிங்கிறது என்ன இருக்கு? கியூன்னு இருக்கு. சிங்கிறது கான்ஸ்டன்ட் ஆர்னு இருக்கு. ஓகே, ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம எழுதிட்டோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்? sum of polynomial find out பண்ணிக்கலாம், இல்ல sum of zeros find out பண்ணிக்கலாம். ஓகேவா? sum of zero னா என்னது? alpha plus beta. sum of zeros என்ன ஃபார்முலா பார்த்திருக்கோம்? minus b by a ன்னு பார்த்திருக்கோம். இங்க b ஓட வேல்யூ q, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். divided by a ஓட வேல்யூ p. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். alpha into beta என்ன வரும்? c by a which is equal to c ஓட வேல்யூ என்னது? r, a ஓட வேல்யூ p. Okay, so இப்போ நமக்கு என்ன find out பண்ணோம்? alpha cube beta plus beta cube alpha, alpha cube beta plus beta cube alpha. இது ரெண்டு வந்து நம்ம என்ன வேல்யூஸ் காமனா எடுக்கலாம்? ரெண்டுல இருந்துமே alpha betaவை காமனா எடுக்கலாமா? alpha betaவை காமனா எடுத்துட்டா என்ன வந்துரும்? எனக்கு alpha square plus பீட்டா ஸ்கொயர்னு வந்துருமா? ஸோ ஆல்பாவை ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டேன். ஒரு ஆல்பா கியூப்ல இருந்து ஒரு ஆல்பா போட்டு ஆல்பா ஸ்கொயர், பீட்டாவை ஆல்ரெடி வெளியே எடுத்தாச்சு. இங்க பீட்டா கியூப் இருக்கு, ஒரு பீட்டாவை வெளியே எடுத்திருக்கோம். ஸோ பீட்டா ஸ்கொயர் வந்துடும். ஆல்பாவை வெளியே எடுத்துட்டோம். ஸோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், ஆல்பா பீட்டா. இப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருடைய ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும். நமக்கு தெரியும் a minus b the whole square is equal to என்ன ஃபார்முலா பார்த்திருக்கோம் நம்ம? a ஸ்கொயர் plus இல்ல a square plus b square உடைய ஃபார்முலா எடுத்துக்கலாம். a plus b the whole square ஃபார்முலா a square plus b square plus 2ab ன்னு வந்துரும். ஸோ இப்போ இது வந்து a square plus b square வேணும்னா என்ன பண்ணலாம்? அதை ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங்ல இன்னொரு சைடு கொண்டு வந்துடும். அப்போ a plus b the whole square minus 2ab ன்னு வந்துடும். இங்க ஏங்கிற இடத்துல நமக்கு இங்க என்ன இருக்கு? ஆல்பான்னு இருக்கு. பிங்கிற இடத்துல பீட்டா இருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இன்டூ நமக்கு என்ன வந்துடும்? ஆல்பா பிளஸ் பீட்டா the whole square minus 2 ஆல்பா பீட்டான்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதுல நமக்கு தான் ஆல்பா பீட்டாவோட வேல்யூ தெரியும், ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ தெரியும். அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? ஆல்பா பீட்டாவோட வேல்யூ என்னது? r by p இன்டூ ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது? மைனஸ் q by p the whole ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். மைனஸ் 2 இன்டூ ஆல்பா பீட்டா வேல்யூ என்னது? r by p. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? r by p மைனஸ் q ஸ்கொயர் பண்ணோம்னா q ஸ்கொயர்னு வந்துடும். p ஸ்கொயர் பண்ணோம்னா p ஸ்கொயர் மைனஸ் 2r by p. இங்க எல்சிஎம் எடுத்துக்கலாமா? எல்சிஎம் எடுத்தா என்னப்பா வந்துடும்? p ஸ்கொயர் இருக்கு, இங்க p இருக்கு. ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தது p ஸ்கொயர் தான் எல்சிஎம்மா வரும். ஸோ அப்ப இங்க q ஸ்கொயர் மைனஸ் இங்க p மட்டும் தான் இருக்கு. அப்ப p ஸ்கொயர்னு ஒன்னா p ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 2rp ன்னு வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். என்னது? என்ன இந்த p கூட உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். r by p cube into q ஸ்கொயர் மைனஸ் 2rp ன்னு வந்துடும். இதான் நம்மளோட ஆன்சர்.
ஓகே என்ன கேட்டிருக்காங்க ஆல்பா கியூப் பீட்டா பிளஸ் பீட்டா கியூப் ஆல்பாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஸோ அது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு கிளியரா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க இந்த given figure triangle AHK is similar to triangle ABC இந்த triangle ABCங்கிறதும் triangle AHKங்கிறதும் நமக்கு எப்படி இருக்கா ஒண்ணுக்கு ஒண்ணு சிமிலரா இருக்கா அப்படி இருக்கு இதுல இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க AKங்கிறதோட வேல்யூ நமக்கு 10 சென்டிமீட்டரா BC யோட வேல்யூ 3.5 சென்டிமீட்டரா HK யோட வேல்யூ 7 சென்டிமீட்டரா then find the length of AC இந்த length என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க क्वेश्चनல நமக்கு என்ன சொல்லிட்டாங்க triangle AHK is similar to triangle ABC சோ ரெண்டு ட்ரையாங்கிள் ஒண்ணுக்கு ஒண்ணு சிமிலரா இருக்கு அப்படினா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கும் ப்ரொபோர்ஷனலா இருக்கும் சோ அப்ப அந்த ரேஷியோ எழுதிக்கலாமா நம்ம என்ன வந்துரும் எப்படி எழுதலாம் AC divided by AK இங்க AC எடுத்திருக்கேன் அப்ப இங்க என்ன எடுக்கணும் AK எடுக்கணும் which is also equal to நம்ம அடுத்து என்ன எடுக்கலாம் இங்க BC எடுக்கலாமா சோ அப்ப BC divided by என்ன வந்து இங்க BC எடுக்கறோம்னா இங்க இருக்கு BC இந்த ரெண்டு எடுத்துக்கோ அப்ப இந்த ரெண்டு எடுக்கணும் HK which is also equal to என்ன வந்துரும் நமக்கு சோ எதெல்லாம் எழுதிட்டோம் இந்த இது AC எழுதிட்டோம் AK எழுதிட்டோம் BC எழுதிட்டோம் HK எழுதிட்டோம் ரிமைனிங் நமக்கு என்னப்பா இருக்கு AB இருக்கு சோ அப்ப AB divided by AH ன்னு வந்துரும் சோ அப்ப நம்ம என்னது ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு சிமிலரா இருக்குன்னா அது கண்டிப்பா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எனக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும் இல்ல அதோட ரேஷியோ எனக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அதுபடி நான் எழுதிட்டேன் இப்போ எனக்கு தேவை எனக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க AK கொடுத்திருக்காங்க BC கொடுத்திருக்காங்க HK கொடுத்திருக்காங்க அப்போ ஒன்லி இது மட்டும் தான் இருக்கு அப்ப இந்த ரேஷியோவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதுல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா AC divided by AK உடைய வேல்யூ 10 divided by which is equal to BC ஓட வேல்யூ 3.5 divided by HK ஓட வேல்யூ 7 so அப்ப AC is equal to என்ன வந்துரும் இந்த 10 அந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 3.5 into 10 divided by 7 வரும் 3.5 into 10 எவ்வளவு வந்துரும் 35 divided by 7 இந்த கேன்சல் பண்ணா என்ன வந்துரும் 5 7s are 35 அப்ப எனக்கு AC ஓட வேல்யூ என்னது 5 சென்டிமீட்டர் வந்துரும் அவங்க length of AC தான் கேட்டிருக்காங்க அப்ப length of AC எனக்கு என்ன கிடைச்சிருச்சு 5 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருச்சு புரியுதா கிளியரா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க இந்த given figure XY is parallel to QR PQ by XQ equal to 7 by 3 and PR equal to 6.3 cm find the length of YR னு கேட்டிருக்காங்க that means இந்த length என்னங்கறத find out பண்ண சொல்லிருக்காங்க இப்போ நமக்கு क्वेश्चनல என்ன கொடுத்துட்டாங்க XY is parallel to QR அப்படினு கொடுத்துட்டாங்க நம்ம பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் படிச்சிருக்கோம் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் என்ன சொல்லிருக்கு நமக்கு ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிளுடைய ஒரு சைடுக்கு parallel-ஆ இருக்கு அப்படினா அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு that line divides other two sides proportionally அப்படினு சொல்லி படிச்சிருப்போம் மத்த ரெண்டு சைட்ஸை ஈக்குவலா டிவைட் பண்ணும் proportionally டிவைட் பண்ணும் அப்படினு சொல்லி பார்த்திருப்போம் proportionality என்னப்பா அந்த sides வந்து equal ratioல divide ஆயிருக்கும் அப்ப என்ன அர்த்தம் இதை எப்படி எழுதலாம் by basic proportionality theorem எப்படி வந்துரும் இப்போ px divided by xq is equal to என்ன வந்துரும் எனக்கு py divided by yr னு வந்துரும் ஓகேவா சரி இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் நமக்கு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா ஏதாவது நமக்கு வேல்யூ தெரியுமா தெரியாது இப்போ px by xq ன்னு கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம இங்க क्वेश्चनக்குள்ள வருவோம் இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு கூட வச்சுக்கலாம் இப்போ क्वेश्चनல given நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க pq divided by xq is equal to 7 by 3 ன்னு கொடுத்திருக்காங்க இந்த pq அப்படிங்கிறது இந்த என்டையர் லென்த் தானப்பா இந்த pq வை நம்ம எப்படி எழுதலாம் px plus xq னு எழுதலாமா அப்ப px plus xq is equal to xq divided by xq is equal to 7 by 3 so என்ன பண்ணிக்கலாம் denominator தனித்தனியா செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம் அப்ப px by xq plus xq divided by xq is equal to 7 by 3
இப்போ என்ன ஆகும், இந்த xq கேன்சல் ஆயிடும். இந்த px by xq க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், py by yr னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப py by yr plus 1 is equal to என்ன வந்துரும் எனக்கு 7/3 னு வந்துரும். இந்த plus 1 அந்த சைடு கொண்டு போயிடலாமா, py divided by yr is equal to 7/3 minus 1. Simplify பண்ணா என்ன வந்துரும், 7 minus 3 divided by 3 which is equal to 7 minus 3 என்ன வந்துரும் 4/3 னு வந்துரும். அப்ப py by yr ஓட வேல்யூ 4/3. அடுத்து நமக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஆக்சுவலா நம்ம yr ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் py வேல்யூ தெரிஞ்சிருந்தா தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். பட் py வேல்யூ தெரியல. அதுக்கு பதிலா இங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, pr is equal to 6.3 cm னு கொடுத்திருக்காங்க. pr equal to 6.3 cm. இந்த pr அப்படிங்கறத நம்ம எப்படிப்பா எழுதலாம், pr-ங்கிறது இந்த மொத்த லென்த்தை டினோட் பண்ணுது. அதை எப்படி எழுதலாம், py plus yr னு எழுதலாமா. சோ அப்ப py plus yr is equal to 6.3. இப்போ நமக்கு இங்க क्वेश्चनல என்ன தெரியும், py yr தெரியும். நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், yr தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், py ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். py equal to என்ன வந்துரும், இந்த yr அந்த சைடு கொண்டு போய்க்கலாமா, 4/3 of yr னு வந்துரும். சோ அப்ப எல்லாத்தையுமே yr க்கு கன்வர்ட் பண்ணிட்டோம். இங்க என்ன இருக்கு, 4/3 of yr னு இருக்கு plus yr which is equal to 6.3. இந்த LCM எடுத்துக்கலாமா, ஏன்னா ரெண்டுமே சேம் டேர்மா தான் இருக்கு. LCM எடுத்தோம்னா 4yr plus 3yr divided by 3 equal to 6.3 னு வந்துரும். 4 plus 3 என்ன வந்துரும் 7yr. இந்த 3 அந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 6.3 into 3. So அப்ப yr is equal to 6.3 into 3 divided by 7 வரும். So இதை cancel பண்ணிக்கலாமா, இது 1 time. இதை cancel பண்ணா என்ன வந்துரும், actually 9 7s are 63. But இங்க 6.3 இருக்கு, அப்ப 0.9 வந்துரும். So 9 3s are 27. ஒரு decimal தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 2.7 வந்துரும். அப்ப yr ஓட வேல்யூ என்னது நமக்கு 2.7 cm. நமக்கு length of yr தான் find out பண்ணி சொல்லியிருந்தாங்க. So length of yr find out பண்ணியாச்சு. கிளியரா? ஓகே, சரி. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If the points A, B, C and D taken in this order are the vertices of a parallelogram ABCD, then find the values of M and N அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் இதே ஆர்டர்ல ஒரு parallelogram மேக் பண்ணுதா. சோ parallelogramனா எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். So parallelogram. So இது என்னது, அதே ஆர்டர்ல எடுக்க சொல்லிருக்காங்க. A, B, C, D. Aங்கிற பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 4,5 னு கொடுத்திருக்காங்க. Bங்கிற பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, M,6. Cங்கிற பாயிண்ட் 4,3. Dங்கிற பாயிண்ட் 1,n னு கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும், இந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அன்னோன் எம்மும் என்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு parallelogram அப்படினாலே தெரியும். parallelogram அப்படிங்கிறப்ப diagonals என்ன பார்ப்போம், bisect each other அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும் நமக்கு. in a parallelogram the diagonals bisect each other. bisect each other அப்படின்னா என்னப்பா அர்த்தம், அதாவது இந்த ஏசிங்கிற டயகனலுடைய மிட் பாயிண்ட்டும் பிடிங்கிற டயகனலுடைய மிட் பாயிண்ட்டும் ஒரே பாயிண்டா தான் இருக்கும். அதை எப்படி எழுதிக்கலாம், that means midpoint of AC is equal to midpoint of BD ன்னு வந்துரும். Okay, so அப்ப diagonals உடைய midpoint ஒரே இடத்துல மீட் பண்ணும். அதான் bisect each other. bisectனா equal parts நமக்கு divide ஆகும். So அப்ப midpoint எடுத்துட்டோம். midpoint உடைய formula actually எப்படிப்பா find out பண்ணுவோம், midpoint equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இதான் midpointக்கான formula. அப்ப இந்த formulaவை இந்த இடத்துல நம்ம substitute பண்ணிக்கலாமா, midpoint of AC, Aக்கும் Cக்கும் உள்ள midpoint find out பண்ணும். அப்ப இங்க x1 ங்கிறது 4, x2ங்கிறது 4. அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், y1 y2 நமக்கு இருக்கு, ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா. சோ அப்ப 4 plus 4 divided by 2, 5 plus 3 divided by 2 which is also equal to BD க்கு அதே போல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இங்க x1ங்கிறது m ஆ இருக்கு, x2ங்கிறது 1 ஆ இருக்கு, divided by 2, y இங்க y என்ன இருக்கு 6 plus
இங்க y2 எவ்வளவு இருக்கு எனக்கு n divided by 2. அப்ப நம்ம மிட் பாயிண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்க 4 plus 4 என்ன வந்துரும் 8. 8 divided by 2 4 னு வந்துரும். 5 plus 3 8. 8 divided by 2ங்கறப்ப 4 னு வந்துரும், which is equal to m plus 1 by 2, 6 plus n by 2. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு பாயிண்ட்ஸ் ஒன்னுக்கு ஒன்று ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் நமக்கு ஈக்குவலா இருக்கும். தட் மீன்ஸ் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவலா இருக்கும், ஒய் ஒய் ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்ப 4 is equal to m plus 1 by 2. அதே போல இங்க என்ன வந்துடும் 4 is equal to 6 plus n by 2 னு வந்துடும். ஸோ இதை சால்வ் பண்ணா என்னப்பா வந்துடும் 4 into 2 is equal to m plus 1. ஸோ இதுல இருந்து m வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இந்த plus 1 அந்த பக்கம் போச்சுன்னா -1. அப்ப 8 minus 1 என்ன கிடைச்சிரும் 7 னு கிடைச்சிரும். அப்ப m ஓட வேல்யூ இங்க 7 னு கிடைச்சிருக்கு. அடுத்து n ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த 4 into 2 இங்க 8 னு வந்துரும், 6 plus n. அப்ப n is equal to 8 minus 6, which is equal to 2 னு வந்துரும். ஸோ அப்ப m ஓட வேல்யூ 7, n ஓட வேல்யூ 2 னு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அவங்க m and n ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. if tan theta plus 1 by tan theta equal to 2, find the value of tan square theta plus 1 by tan square theta ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு டேர்ம் கொடுத்துட்டு இன்னொரு டேர்மை நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எடுத்துக்கலாமா? சோ இப்போ நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க tan theta plus 1 by tan theta is equal to 2 னு கொடுத்திருக்காங்க. சோ எப்பவுமே இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், the whole square எடுங்க. என்ன பண்ணிக்கலாம், இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. அப்ப a plus b the whole square find out பண்ணுங்க. ஏன் a plus b the whole square find out பண்ண சொல்றோம்? a plus b whole square ஃபார்முலா என்ன? a square plus b square plus 2ab. சோ அப்ப இங்க a-ங்கிறது tan theta, tan square theta plus b-ங்கிறது 1 by tan theta. அப்ப 1 by tan square theta plus 2ab, 2 into tan theta into 1 by tan theta. சோ அப்ப அந்த வேல்யூ கேன்சல் ஆயிடும், நமக்கு தேவையான ரெக்வயர்ட் டேர்ம் கிடைச்சிரும். அதுக்காக இந்த ஹோல் ஸ்கொயர் நம்ம எடுக்க சொல்றோம். tan theta plus 1 by tan theta the whole square is equal to, left hand side நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம். அப்ப 2 ஸ்கொயர் வேணா இங்க எழுதிக்கலாம், ஸ்கொயரிங் ஆன் both side. அப்ப a plus b whole square ஃபார்முலா எழுதுங்க. tan square theta plus 1 by tan square theta plus 2ab, 2 into tan theta into 1 by tan theta, which is equal to 2 square பண்ணோம்னா 4 னு வந்துரும். இந்த tan theta இந்த tan theta cancel ஆயிடும். அப்ப tan square theta plus 1 by tan square theta இங்க plus 2 is equal to 4 னு இருக்கு. நமக்கு தேவை tan square theta plus 1 by tan square theta தான். சோ அப்ப இந்த plus 2 இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்ப 4 minus 2 னு வந்துரும், which is equal to நமக்கு என்ன கிடைச்சிரும் 2 னு கிடைச்சிரும். சோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவங்க tan square theta plus 1 by tan square theta தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கான ஆன்சர் 2. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. prove that root over 1 minus sin theta by 1 plus sin theta equal to secant theta minus tan theta ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. எப்பவுமே prove that எடுத்தா prove that கேட்டிருந்தாங்கன்னா ஒரு சைடு கொடுத்து இன்னொரு சைடு நம்ம கொண்டு வருவோம். சோ அப்ப நான் LHS எடுத்துக்கிறேன், which is equal to என்ன கொடுத்திருக்காங்க root of 1 minus sin theta divided by 1 plus sin theta. சோ இது இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா எப்பவுமே மேல ஒரு டேர்ம் இருக்கு, கீழே அப்படியே அதோட காஞ்சிகேட் இருக்கு. காஞ்சிகேட்னா என்ன பார்த்தோம், மேல மைனஸ் இருந்ததுன்னா கீழே அப்படியே அதே டேர்ம் பிளஸ்ல இருக்கு அப்படின்னா சோ மேலே கீழே என்ன பண்ணிக்கோங்க காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மேலையும் கீழையும் காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ரூட் ஓவர் 1 minus sin theta divided by 1 plus sin theta into இங்க என்ன இருக்கு 1 plus sin theta, 1 plus sin theta காஞ்சிகேட் எடுத்தா என்ன வந்துரும் 1 minus sin theta divided by 1 minus sin theta root over. So 1 minus sin theta into 1 minus sin theta இருக்கு. அப்ப என்னப்பா வந்துரும் 1 minus sin theta the whole square. இது பார்க்க எப்படி இருக்கு a plus b into a minus b மாதிரி இருக்கு. அப்ப என்ன வந்துரும் a square minus b square னு வந்துரும் sin square theta. ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நியூ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல இருக்கப்ப நியூமரேட்டருக்கு தனியா டினாமினேட்டருக்கு தனியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்ப ரூட் ஆஃப் 1 minus sin theta the whole square divided by root over இங்க என்ன இருக்கு 1 minus sin square theta ன்னு இருக்கு. நமக்கு தான் ஒரு ஃபார்முலா தெரியுமே, என்னது sin
trigonometry identity sin square theta plus cos square theta is equal to 1 அப்படினா 1 minus sin square theta, that means cos square theta மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் அந்த சைடு கொண்டு போயிருங்க minus sin square theta. அப்ப 1 minus sin square theta ஓட வேல்யூ என்னது cos square theta. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் cos square theta ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். cos square theta நாலும் ஒண்ணுதான், cos theta the whole square நாலும் ஒண்ணுதான். so இப்போ என்ன ஆகும் இந்த ரூட் டு ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 1 minus sin theta divided by cos theta ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ டினாமினேட்டரை தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். 1 by cos theta minus sin theta by cos theta ன்னு வந்துரும். 1 by cos theta னா நமக்கு என்ன வந்துரும் secant theta. sin theta by cos theta னா என்னன்னு தெரியும் tan theta. இதை தானே நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ அது கிடைச்சிச்சு. அப்போ which is equal to RHS ன்னு எழுதிக்கலாம். ஸோ prove that sir. ஸோ ஃபைனலா hence proved ன்னு எழுதிடலாம். ஓகேவா கிளியரா? ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகே next question பாருங்க. in the given figure O is the center of the circle, PQ and PR are tangents, show that the quadrilateral PQOR is cyclic அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி cyclic அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? ஸோ cyclic அப்படின்னா ஒரு குவாட்ரிலேட்டர் இங்க பாருங்க. ஸோ இந்த PQORங்கிறது ஒரு குவாட்ரிலேட்டர். ஒரு குவாட்ரிலேட்டரல் எனக்கு சைக்ளிக்கா இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரியா இருக்கணும். என்னது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரியா இருக்கணும். ஆங்கிள்ஸா சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரினா என்னப்பா அர்த்தம்? ஸோ அந்த ரெண்டு ஆங்கிள் சம் ஆஃப் த டூ ஆங்கிள்ஸ் வந்து எனக்கு 180 டிகிரி கிடைக்கணும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இங்க எதெல்லாம் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா Qவும் Rவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதே போல Pயும் Oவும் பார்த்தா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்ப இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கணும்? இதோட சம்ம ஆட் பண்றப்ப 180 டிகிரின்னு கிடைக்கணும். இந்த Rஐயும் Qவையும் ஆட் பண்ணா 180 டிகிரி கிடைக்கணும். Pயையும் Oவையும் ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி கிடைக்கணும். ஸோ சம் ஆப்போசிட் ஆங்கிள் சப்ளிமெண்ட்ரியா இருந்தா அதை சைக்ளிக்னு சொல்லுவோம். இப்ப பாப்போமா கொஸ்டின். இங்க நமக்கு கிவன் என்ன கொடுத்திருக்காங்க? O is the center of the circle னு கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க? PQ and PR are tangents னு கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ப்ரூஃப் டு ப்ரூவ் எழுதிக்கலாமா? ஸோ டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்? PQOR சைக்ளிக்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். குவாட்ரிலேட்டர் PQOR சைக்ளிக்னு ப்ரூவ் பண்ணணும். பார்த்தலாமா ப்ரூஃப்? ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும் என்னது. ஸோ த ரேடியஸ் drawn through point of contact is perpendicular to the tangent அப்படின்னு சொல்லிட்டு தியரம் படிச்சிருப்போம். ஸோ என்னது நமக்கு ரேடியஸ் drawn through point of contact is perpendicular to tangent அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியரம் படிச்சிருப்போம். ஸோ அப்ப அந்த தியரம் படி இங்க பாருங்களேன் ORங்கிறது எனக்கு ரேடியஸ் தானே, OQங்கிறது ரேடியஸ். ஏன் இதை ரேடியஸ்னு சொல்றோம்? சர்க்கிளோட சென்டர்ல இருந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு எந்த டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் அது ரேடியஸா தான் இருக்கும். ஸோ அதனால இது ரெண்டுமே ரேடியஸ். அப்ப இந்த ரேடியஸ் இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தானே. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா என்னது? அந்த சர்க்கிளும் அந்த டான்ஜென்ட்டும் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட். அப்ப பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வழியா வரக்கூடிய அந்த ரேடியஸும் டான்ஜென்ட்டும் எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? எனக்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அப்ப இதுவும் எனக்கு எப்படிதான் இருக்கும்? பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அப்ப therefore என்ன சொல்லிடலாம்? OR is perpendicular to RP ன்னு சொல்லிடலாமா? சோ அதே போல OQ is perpendicular to PQ ன்னு சொல்லிடலாம். சோ அப்ப ஆங்கிள் என்னவா இருக்கும்? OQP and ORP is equal to so ORP and OQP இதோட ஆங்கிள் என்னவா இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ORP plus OQP equal to என்ன வந்து எனக்கு 90 plus 90 which is equal to 180 டிகிரின்னு கிடைச்சிருச்சு. இந்த ஒன்னே போதும் எனக்கு என்னது? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்றப்ப சம் வந்து 180 டிகிரி கிடைச்சிருக்கு. அப்ப ஆப்போசிட் ஆங்கிள் சப்ளிமெண்டரியா இருந்தா என்னது? அத சைக்ளிக்னு சொல்லிடலாம். சோ இப்போ
ஒண்ணு இதோடய ஸ்டாப் பண்ணி நீங்க அந்த கண்டிஷனை எழுதி ஸ்டாப் பண்ணிட்டாலும் ஓகே. இல்ல கண்டிப்பா இந்த ரெண்டும் சம்ம ஆட் பண்ணாலும் 180 டிகிரி தான் வருது அப்படிங்கறதே ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுனால காமிக்கலாம். இப்போ அதை எப்படி ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுங்கிறதையும் பார்த்துடலாம். சோ ஒரு குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குவாட்ரிலேட்டரலுடைய இன்னர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா என்னப்பா கிடைக்கும்? 360 டிகிரி கிடைக்கும். அப்ப ஆங்கிள் OQP plus angle ORP plus அடுத்து வேற என்ன ஆங்கிள்ஸ் இருக்கு? ஆங்கிள் QOR எடுத்துக்கலாமா? ஆங்கிள் QOR plus இன்னொரு ஆங்கிள் என்ன இருக்கு? P மட்டும் எடுக்கணும். அதை எப்படி எடுக்கலாம்? RPQ ன்னு எடுத்துக்கலாமா? இங்கிட்ட RPQ is equal to பாருங்க எல்லா பாயிண்ட்ஸும் வந்துருச்சா? P வந்துருச்சு, Q வந்துருச்சு, R வந்துருச்சு, O வந்துருச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா கண்டிப்பா என்னதான் கிடைக்கும்? 360 டிகிரி தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு குவாட்ரிலேட்டரலுடைய இன்னர் ஆங்கிள்ஸ் எப்பவுமே எனக்கு எவ்வளவுதான் இருக்கும்? 360 டிகிரியா இருக்கும். சோ அதேதான். இப்போ எனக்கு OQP 90 டிகிரின்னு தெரியும், ORP 90 டிகிரின்னு தெரியும். மத்த ரெண்டையும் அப்படியே வச்சுக்கலாம். QOR plus RPQ is equal to 360 டிகிரின்னு வச்சுக்கலாம். சோ அப்ப QOR plus RPRQ is equal to 90 plus 90 என்ன வந்துரும்? 180 டிகிரி plus 180 டிகிரி அந்த பக்கம் போச்சுன்னா minus 180 டிகிரின்னு வந்துரும். ஸோ அப்போ ஆங்கிள் QOR plus ஆங்கிள் RPQ, சாரி இந்த இடத்துல மாத்தி எழுதிட்டேன், RPQ is equal to நமக்கு என்ன வந்துரும்? 180 டிகிரின்னு வந்துரும். ஸோ அப்ப பாருங்க எனக்கு எதெல்லாம் ஆப்போசிட் சைட்ஸ்? எனக்கு Qவும் Rவும் ஆப்போசிட், Pயும் Oவும் ஆப்போசிட்ஸ். அப்ப எனக்கு என்னது? ஆங்கிள் O plus ஆங்கிள் P is equal to 180 டிகிரின்னு கிடைச்சிருக்கு. அட் த சேம் டைம் எனக்கு ஆங்கிள் R plus ஆங்கிள் Q is equal to எனக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு? ஆங்கிள் R plus ஆங்கிள் Q is equal to 180 டிகிரின்னு கிடைச்சிருச்சு. அப்ப என்ன சொல்லிடலாம்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் supplementary. Therefore என்ன சொல்லிடலாம்? quadrilateral PQOR is cyclic ன்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான், சிம்பிளா ப்ரூவ் பண்ணிடலாம். என்ன தெரிஞ்சிருக்கணும் இந்த இடத்துல? இந்த சைக்ளிக் அப்படிங்கிறதுனா மட்டும் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்? சைக்ளிக்னா இது ஆப்போசிட் ஆங்கிள் சப்ளிமெண்ட்ரியா இருக்கணும். அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா சிம்பிளா நம்ம இதை முடிச்சிடலாம். கிளியரா? ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ சாய்ஸோட எல்லாமே சேர்த்தே நம்ம இந்த இதுல பார்த்துட்டோம். ஹோப் உங்களுக்கு இது எல்லாமே கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பார்ட் 3 வீடியோல வந்து செக்ஷன் சி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.